ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் கெஸ்ட்டாக போகிறதுக்கும் சரி, ஒரு காலேஜோட ஈவெண்ட்டுக்கு ஒரு அழகான டீசெண்டான மேக்கப் லுக், அதுவும் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸில் கிரியேட் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹாய், என்னோட பேர் நிவேதிகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலில் நான் ஃபேஷன், மேக்கப், ஸ்கின் கேர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் மோஸ்ட்டாக இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ₹250 கம்மியாக இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்கின் கேர் நீங்கள் முடிச்சுக்கோங்க. உங்களோட பேசிக் சீரம், மாய்ஸ்சரைசர்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ப்ரைமருக்கு என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த NYBயோட கலர் கரெக்டிங் ப்ரைமர். இது ஆரஞ்ச் கரெக்டராக நல்ல ஒரு 2-in-1 யூஸாக இருக்கும். செகண்ட் ஒன் வந்து பார்ட்டி டைப் மேக்கப்புக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட பேர்ல் எலிமினேட்டர் மேக்கப் பேஸ். இது வந்து ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து மல்டி பர்பஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த லுக்குக்காக நான் வந்து இந்த ஆரஞ்ச் கரெக்டர் போட்டுக்கிறேன் என்னோட அண்டர் ஐ ஏரியாவில். அதுக்கப்புறமேட்டு எங்கெல்லாம் எனக்கு வந்து டார்க்னஸ் இருக்கும், பிம்பிள் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி, அங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக மைல்டாக கவர் பண்ணிக்கிறேன். இந்த வேரியண்ட்டில் ஆக்சுவலாக வந்து கலர் கரெக்டிங் ப்ரைமர் மட்டும் இல்லாமல் இன்னொரு டைப்லையுமே கூட இருக்குது. உங்களுக்கு போர் மினிமைசிங் ப்ரைமரு, இலிமினேட்டிங் ப்ரைமர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஆப்ஷன் ப்ரைமருக்கு. நீங்கள் ப்ரைமரை உங்களோட அண்டர் ஐ ஏரியாவில் நல்லா மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ கவரேஜும் நல்லா கொடுக்கும். ஸோ நான் மோஸ்ட்டாக வந்து ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் பிளெண்டரும் சரி, ப்ரஷ்ஷும் சரி, இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அண்டர் ஐ பேக்ஸ் வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிருக்கு. ஃபுல் கவரேஜ் இல்லைனாலும் எனக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக்காகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் தான் வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த இதை நான் சூஸ் பண்ணேன். செகண்ட் ஸ்டெப்பாக நான் ஃபவுண்டேஷனுக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NYBயோட டியூ ட்ராப்ஸ் லிக்விட் ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து ஃப்ரெடோ நம்பர் 4. இதில் நான் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு எங்கெல்லாம் நிறையா கவரேஜ் வேணுமோ அங்கெல்லாம் ஒரு 2 கோட்டும், மற்ற இடத்துலலாம் ரொம்ப லைட்டாக ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரியும் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்கு வந்து ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து NYBயோட ப்ரஷ்ஷு. ஃபேஸில் டாட் பண்ணிவிட்டு, அதுவும் ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து ஒரே டைமில் டாட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸ்க்கு டாட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் இன்னொரு சைட் ஃபோர்ஹெட் அப்படின்ற மாதிரி போங்க. அப்படி இல்லை அப்படின்னா ட்ரை ஆயிரும். ஸோ தட் அந்த டாட்ஸ் வந்து அப்படியே உங்களோட ஃபேஸில் ரொம்ப மோசமாக தெரியும். ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு கவரேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக. ஸோ இப்போ வந்து ஒரு லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டேன். எனக்கு இதுக்கு மேலே ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செகண்ட் லேயர் வேணாம். அண்டர் ஐ ஏரியாலையும் இந்த மவுத்துக்கு அரவுண்டில் இருக்க பிக்மெண்டட் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் கவரேஜ் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ அங்கெல்லாம் மட்டும் ஒரு டாட் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக கொடுத்து நான் டோட்டலாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன் திருப்பியும். ஸோ தட் அந்த இடம் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியட்டும், பிக்மெண்டேஷன் குறையணும் அப்படின்றதுக்காக ப்ரெஸ் பண்ணி அப்படியே செட் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் அண்டர் ஐ ஏரியாவில் வந்து இந்த பிளெண்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுக்கல. ஸோ தட் அது வந்து க்ரீஸ் ஆகக்கூடாது ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக வந்து பவுடர் வச்சு எல்லாம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீம் ப்ளஷ் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறதுனால க்ரீம் ப்ளஷ் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷுக்குமே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் இந்த ஷேட் வந்து 01 சாஃப்ட் சால்மன். பட் இது தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட 89 or 99 நினைக்கிறேன். ஒரு 10 to 12 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து NYBயோட பவுடர் ப்ரஷ்ஷு. இது வந்து ஸ்வீட் ஸ்கைலைன் அப்படின்ற ஷேடு. திங்க அப்படின்னா லைட்டாக ஷிம்மர் பார்ட்டிகல்ஸோடு வரும். இது வந்து நீங்கள் பவுடர் ப்ளஷ் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் க்ரீம் ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டு பவுடரில் செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பவுடர் ப்ளஷ் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். பட் நீங்கள் ஒரு ப்ளஷ் ப்ரிஃபர் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி க்ரீம் ப்ளஷஸ் வந்து நீங்கள் ரொம்ப நேச்சுரலான லுக் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் ப்ரஷ்ஷை வந்து லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் கலர் கிடைக்கும். நீங்கள் இதை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பில்ட் பண்ணிக்கலாம். சடனாக வந்து நிறையா அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிளெண்ட் பண்ணும்போது கலர் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி ஃபேஸில் இருக்காது. ஸோ லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ்லேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம் ஃபேஸில். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு நேச்சுரலான ஃப்ளஷ்டு சீக்ஸ் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும்.
இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட க்ரீம் ப்ளஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிக்மெண்டட் அண்ட் ஆல்சோ ரொம்ப ஈஸி பிளெண்டபிள் லாங் ஸ்டேவாக இருக்குது. ப்ரௌன் ஸ்கின்க்கு நிறையா கலர்ஸ் வந்து செட் ஆகுது. ஸோ இந்த சைடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. ப்ளஷ் டெக்னிக்கில் நான் எப்போவுமே இந்த சி டைப் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஃபேஸ்க்கு இது தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. இதோட கொஞ்சம் இந்த மூக்கு, சின்ன அண்ட் ஆல்சோ ஃபோர்ஹெட் ஏரியாஸில் லைட்டாக கொடுத்துப்பேன். ஸோ தட் ஓவரால் லுக்கு வந்து நல்லா அழகாக வந்து தெரியும் அப்படின்றதுக்காக. க்ரீம் ப்ளஷ் வந்து பவுடருக்கு கீழே அப்ளை பண்ணும்போது ரொம்ப பிளெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக கலர் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்து பவுடர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதோட இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் அதிகமாக போட்டாலே ஓகே தான். NYBேயோட பனானா லூஸ் பவுடர் தான் வந்து செட்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து டேப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து ஃபுல்லாக செட் பண்ண போகிறேன். நீங்கள் காம்பேக்ட் பவுடருக்கு பதிலாக வந்து இந்த லூஸ் பவுடர் பனானா ஷேடில் கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து நம்ம ஸ்கின் டோன்ஸ்க்கெல்லாம் செட் ஆகும். பட் லூஸ் பவுடர் வந்து ஒயிட் கலர் அந்த மாதிரியெல்லாம் போனால் தான் வந்து சின்ன வயசுலேருந்துலாம் நம்மளுக்கு கோகுல் சாண்டல் பவுடர் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் செட் பண்ணுறதுக்கு வந்து பனானா பவுடர் வந்து நல்லாயிருக்கும் ப்ரௌன் ஸ்கின்னுக்கு. ஸோ டோட்டலாக ஃபேஸ் ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு ஐ மேக்கப் பண்ண போகிறேன். இது 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமேட்டு இவ்வளோ அழிச்சுன்னு இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ்க்கு வந்துடும். ஃபஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு ஐப்ரோ ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து எட்யூடோட ட்ராயிங் ஐப்ரோ ஃபில்லர். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌனு. நான் ஐப்ரோவை டீட்டெயிலாக எப்படி ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த டார்க்னஸ் எனக்கு எப்போவுமே போதும்னு தோணும். ரொம்ப ட்ரா பண்ண மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு. அதான் ஐ ஷேடோவுக்கு அதே இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட அந்த ப்ளஷ்ஷை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 சைடும் பேஸ் முடிச்சதுக்கப்புறமேட்டு இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஐ லிட்ஸ்க்கு மட்டும். நான் வந்து மார்ஸோட க்ளோஸில்லா பேலட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 300. ஸோ இதில் வந்து இந்த ப்ரான்சர் ஷேட் யூஸ் பண்ணுறேன் நான். சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் மட்டும் ஒரு ஷைன் கொடுக்கறதுக்காக இதே கலரை வந்து இன்னர் கார்னர்ஸ்க்கும் ஐஸ்க்கு கீழேயும் லைட்டாக வந்து கிளிட்டராக இருக்கிறதுக்காக கொடுத்துக்கிறேன். டோட்டலாக ஐ லுக் வந்து இதுதான். அண்ட் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம காஜல் எடுத்துக்கலாம். காஜல் தான் வந்து ஐலைனராக யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்மட்ச் பண்ண போகிறோம். காஜல் வந்து நல்லா போல்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஷேடோ ப்ரஷ்லேயே வந்து இதை லைட்டாக ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கலாம் சாஃப்ட் ஐ லுக் கொடுக்கறதுக்காக. இப்போ கடைசியாக வந்து பவுடர் ப்ளஷ்ஷை இது அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு லிப்ஸ்டிக் அண்ட் ஹைலைட்டிங்காக இந்த ஸ்விஸ் பியூட்டியோட இலுமினேட்டர் ஜஸ்ட் ஒரு ட்ராப் 2 சைட்லேயுமே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. லைட்டாக ஃபோர்ஹெட்லேயும். கடைசியாக லிப்ஸ்டிக் வந்து நான் ஜூடியோடது யூஸ் பண்ணுறேன். கலர் பார்த்தீங்க அப்படின்னா பிரேசன் ரைசன் அப்படின்னு. இதோடது ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காகவும் ரொம்ப பிக்மெண்டடாகவும் சூப்பராக இருக்குது. லிப்ஸ்டிக் வந்து நேச்சுரல் லுக் கொண்டு வர்றதுக்கு டிஷ்யூ பேப்பரில் வந்து நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். ஓவராலாக இதுதான் என்னோட லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது லுக் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக டோட்டலாக எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம்.